மூன்று முனைன்னு சொல்லும்போது என்டிகேவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல நீங்கள், ஆனால் டிவிகேவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறீங்க. அது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா டிவிகேவோட ஓட் ஷேர்னு நமக்கு தெரியாது. என்டிகேவுக்கு சாலிடான ஒரு ஓட் ஷேர் இருக்குது, 8% ஓட்ஸ் இருக்குது. அது ப்ரூவன் ஓட் ஷேர் சின்னதாக இருக்கலாம், பட் 8%ன்றது மிகப்பெரிய ஒரு நம்பர். எலெக்ஷனில் 8%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, இது எந்த இடத்துல விஜயை வந்து இவங்க வளர்த்தி விடுறாங்களா, இதை விமர்சனப்படுத்தி தாழ்த்துறாங்களா? நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய்க்கு வந்து செயற்கையாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. விஜய் பெரிய ஒரு ஸ்டாரா, விஜய் கிட்ட 10% ஓட்டு இருக்கா, 15 இருக்கா, 20 இருக்கா, அவர் மைனாரிட்டிஸ் ஓட்டை பிரிப்பாரா, தலித் ஓட்ஸை பிரிப்பாரா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. விஜயோட அரசியல் செயல்பாடு என்ன? வந்திருக்காரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆயாச்சு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபேன்ஸ் காலத்தில் அடிபட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறேன், இப்படிலாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் பார்க்கவே முடியாது. தலைவருக்கும் கட்சிக்கும் அரசியல் இருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடணும், களத்துக்கு போகணும். சீமான் அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டியூன் ஆகி வராங்க. இந்த விஷயத்தை விஜய் பண்ணணும். அது பண்ணும்போது தான் அந்த வெறித்தனமான தமிழ் பற்றாளர்கள் இப்போ என்டிகேவுக்கு வந்துட்டாங்க. தமிழ் அப்படின்ற உணர்ச்சியோடலாம் இருப்பாங்க. எம்டிஎம்கேல அவங்க இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்டிகேக்குள்ளே வந்துட்டாங்க. அதுபோக திமுக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களும் என்டிகேக்குள்ளே வந்திருக்காங்க. நான் சொல்றது டிவிகேவால மேஜரா இழக்க போறது யாருன்றேன். இப்போ என்டிகே பவர்ல இருக்கக்கூடிய கட்சியோ, ஏற்கனவே பவர்ல இருந்த கட்சியோ கிடையாது. அவங்களுக்கு 8% ஓட் ஷேர் இருக்கு. அதுல மேபி ஒரு சின்ன ஒரு நம்பர் வேணா அங்க போகலாம். பட் அதிமுகவுக்கு தான் பிக்கெஸ்ட் டேமேஜ்னு அதுல. ஸோ 2 பேரும் ஒரே அரசியலை கையில் எடுக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அட்டென்ஷன் யாருக்கு கிடைக்குது ஊடகங்களில்? விஜய் கிடைக்குது. சும்மா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்னு நினச்சிலாம் ஓட் போட மாட்டாங்க. அப்படி ஓட் போட்டிருந்தா அமெரிக்காவில் டாம் க்ரூஸ் தான் பிரசிடென்ட் ஆவார். ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிறவங்களாம் சினிமா ஸ்டார்ஸ் கிடையாது. அவங்க லீடர்ஸ். அவங்க லீடர்ஸோட வேலை என்னன்னா, மக்களை லீட் பண்ணணும், சொசைட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். திமுகவை வீழ்த்தணும், அதனால ஒரு அணியில் சேருவோம்லாம் எவனுமே யோசிக்க மாட்டான். எனக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, என் கட்சிக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, என் கட்சியோட எதிர்காலத்தை அடக வைக்க முடியாதுல்ல. உங்க கட்சி வந்த ஒரு கட்சியை வளர்க்கறதானே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க கட்சியோட வளர்ச்சி மக்களை சார்ந்து இருக்கணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது விஜய் அவர்கள் சொன்னார், எந்த கூட்டணியும் நான் வந்து சேர போகிறதில்ல, என் தலைமையில் உள்ள ஒரு கூட்டணி உருவாகும், அதுக்கு நான் சரி ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்த விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நடக்க போகுது. என்டிஏ தலைமையில் அதிமுகவுடைய கூட்டணி ஒன்று, டிஎம்கே கூட்டணி ஒன்று, இவருடைய கூட்டணி ஒன்று. மும்முனைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் பார்க்கும்போது சீமான் அவர்களை எங்கே இது பண்ணாங்க? ஆக்சுவலி 4 முனை தானே வரணும், இது என்னாச்சு அப்படிங்கிறது தான். 4 முனையா மும்முனை போட்டியா? இப்போ என்ன பொறுத்தளவில் ஒன்றிலோ 2 முனை போட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 முனை போட்டின்னு சொல்லலாம். இப்போ 2 முனை போட்டினா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 4 முனை போட்டின்னு சொல்லும்போது டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ், அப்புறம் டிவிகே, என்டிகேன்னு நம்ம சொல்லலாம். 3 முனைன்னு சொல்லும்போது என்டிகேவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல நீங்கள், ஆனால் டிவிகேவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறீங்க. அது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா டிவிகேவோட ஓட் ஷேர்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இது வரைக்கும் டெஸ்டட் இது எதுவுமே இல்லை. அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. ஆனால் என்டிகேவுக்கு சாலிடான ஒரு ஓட் ஷேர் இருக்குது, 8% ஓட்ஸ் இருக்குது. அது ப்ரூவன் ஓட் ஷேர். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய கட்சியை சைலண்ட்டாக நீங்கள் ஓரம் கட்ட முடியாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ சாதாரணமாக 2 டிஜிட் நம்பராக இருந்தால் தான் நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் 1 டிஜிட் 8% அப்படின்னா அது உங்களுக்கு மேபி பார்க்குறது சின்னதாக இருக்கலாம். பட் 8%ன்றது மிகப்பெரிய ஒரு நம்பர். எலெக்ஷனில் 8%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்து அவங்க ஒரு ஓட்டை வாங்குறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 8%ன்றது பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு 2 பெரிய திராவிட கட்சிகளையும் தாண்டி என்டிகே மாதிரியான புது கட்சி, பெரிய ஸ்டார் பவர்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் க்ரோவாகி வந்து 8% வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது காசு எதுவும் தராமல் முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசி இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சாதாரணமாக அப்படியே மட்டம் தட்டி ஓரம் கட்டுறது அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ 8% வாங்குற ஒரு கட்சி தனியாக நிற்கிறாங்கன்னா அது ஒரு அணி தான். ஸோ அதனால் 4 முனை போட்டி தான் அது. ஓகே, இது எந்த இடத்துல விஜயை வந்து இவங்க வளர்த்தி விடுறாங்களா, இதை விமர்சனப்படுத்தி தாழ்த்துறாங்களா? இந்த 3ஆவது இடம் கொண்டு வரக்கான ரீசன் என்ன? நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய்க்கு வந்து
செயற்கையாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அரசியல்னு வரும்போது அரசியல் மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ ஒரு அரசியல்வாதியோட செயல்பாடுகள் மக்களை பாதிக்கும். கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வந்தார். 1921 2 எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஏறக்குறைய 3-4% ஓட்ஸை வாங்குறாரு. மாற்று அரசியல் வேணும்னு போட்டவனோட ஓட்ஸை வாங்குறாரு, யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை வாங்குறாரு. அது எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஓட் போட்டவங்க எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை முன்வைத்து அவர் இந்த ஓட்ஸ் எல்லாம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் நேராக போய் திமுகவுடைய போய் இப்போ ஐக்கியமாகிறார். அப்போ அவர் நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஏமாந்துட்டான். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அது மக்களை இம்பாக்ட் பண்ணும், மக்களை பாதிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்னன்னா, சொசைட்டியை பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணணும், சொசைட்டியில் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் பெரிய ஒரு ஸ்டாரா, விஜய் கிட்ட 10% ஓட்டு இருக்கா, 15 இருக்கா, 20 இருக்கா, அவர் மைனாரிட்டிஸ் ஓட்டை பிரிப்பாரா, தலித் ஓட்ஸை பிரிப்பாரா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. விஜயோட அரசியல் செயல்பாடு என்ன, வந்திருக்காரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆயாச்சு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே பண்ணல. நீங்க அதை தான் பேசணும். அதுதான் மக்களுக்கு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துதா கெட்ட இம்பாக்டை ஏற்படுத்துதான்றதை தீர்மானிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோட அரசியல் செயல்பாடு என்ன, கொள்கை சித்தாந்தம் என்ன, என்னென்ன போராட்டங்களை கையில் எடுத்திருக்காரு, இதுதான் ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட கொள்கை ரீதியான எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல், பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபேன்ஸ் காலத்தில் அடி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறேன், ஏதோ ஒரு ஃபேன்ஸுக்குள்ள ஏதோ சகராறு போல ஒரு பொறுப்பாளர் ஒருத்தரை போட்டிருக்காங்க. இன்னொரு ரசிகர் வந்து கோவப்படுறாரு, நான் ஃபேன் கிளப்ல ஒரு 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பதவி கொடுக்காம இவருக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டே வர்றாரு. இந்த புதுசாக நியமிக்கப்பட்ட ரோட்டில் நடந்து போறாரு, இவர் கோச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே வர்றாரு. அவர் இப்படிலாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் பார்க்கவே முடியாது. ஸோ அப்போ அரசியலே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்? இல்லை, இது வந்து ஒரு இயல்பான விஷயம் தானே. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே அந்த பதவி பிரச்சனை இந்த ஒரு 2 வருஷம் அது இருக்கிறது தானே. அதையே நான் பெருசுப்படுத்தணும். இதையே அந்த பெருசுப்படுத்தி தொண்டன் கூட சொல்ல மாட்டாங்க யாருமே. நீங்களும் உட்பட ரசிகர்னு தான் மென்ஷன் பண்ணுறீங்க. இனிமேல் சிறுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரசிகர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. இப்போ தொண்டர்கள் டெஃபினட்டாக சொல்லலாம். இப்போ விஜய் அவர்கள் ஆக்டர்ல, அவர் ஒரு லீடர், இப்போ அவர் ஒரு பார்ட்டியோட தலைவர். அந்த வகையில் அந்த கட்சியில் இருக்கவங்க தொண்டர்கள் தான், அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்து வேண்டாம். ஆனால் இந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு அரசியல் மயப்பட்டிருக்காங்கன்றதான் கேள்வி. இப்போ தொண்டர்கள் எப்போ பொலிட்டிசைஸ் ஆவாங்க, அரசியல் மயப்படுவாங்க? தலைவருக்கும் கட்சிக்கும் அரசியல் இருக்கணும், ஒரு சித்தாந்தம் இருக்கணும். தலைவர் அப்புறம் முதல்ல ஆக்டிவாக இருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடணும், களத்துக்கு போகணும், கருத்தியல் ரீதியான மோதலில் ஈடுபடணும். இப்போ என்டிகே என்ன பண்ணாங்க, ஈவேராவோட மோதலில் அது கரெக்டு தப்புலாம் செகண்டரி. ஆனால் பெரியார் அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறாங்க, ஈவேரா அப்படின்றாங்க, அது இதெல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன ஆகுது, அது கருத்தியல் ரீதியான ஒரு மோதல். அது அப்புறம் அவரை நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அப்புறம் தோண்டி எடுக்கிறாங்க. தொண்டர்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த செயல்பாடு எங்கேருந்து வருதுன்னா, தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சீமான் அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டியூன் ஆகி வராங்க. இந்த விஷயத்த விஜய் பண்ணணும். அது பண்ணும்போது தான் தொண்டர்கள் வந்து அரசியல் செயல்பாடுல ஈடுபட ஆரம்பிப்பாங்க, அரசியலில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க, அரசியல் ரீதியாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அரசியல் ரீதியாக செயல்படும் போது என்ன ஆகும், அரசியலை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களும் ஒரு பொலிட்டிக்கல் கேடராக மாறுவீங்க. தலைவரும் ஒன்றும் பண்ண மாட்டார், தொண்டர்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஓட்டு மட்டும் போடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவாங்கன்னா உங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கேடராக இருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ ஓட்டு மட்டும் போடுவாங்கன்னு வரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே இப்போது இதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் எல்லாமே என்டிகேக்கு போச்சு. இப்போ டிவிகேக்கு அது மாறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் இது வரைக்கும் போயிருக்கு. அந்த அதிமுக ஓட் ஷேரை ஓரளவுக்கு என்டிகே அவங்க வாங்கியிருக்காங்க. திமுகவில் ஒரு காலத்தில் வெறித்தனமான தமிழ் பற்றாளர்களும் இருப்பாங்க, ஒரு காலத்தில் இருந்தாங்க. அந்த வெறித்தனமான தமிழ் பற்றாளர்கள் இப்போ என்டிகேவுக்கு வந்துட்டாங்க. தமிழ் அப்படின்ற உணர்ச்சியோடலாம் இருப்பாங்க, எம்டிஎம்கேல அவங்க இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்டிகேக்குள்ளே வந்துட்டாங்க. அதுபோக திமுக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களும் என்டிகேக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் அதிமுகல இருந்து நிறைய பேர் பார்த்தோம்னா என்டிகேவுக்குள்ள வந்திருக்காங்க வாக்காளர்கள். நான் சொல்றது டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னா, திமுகவுக்கு எந்த பாதிப்பும் அது ஏற்படுத்தாது. விஜயோட அரசியல் அதிமுகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. திமுகக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏடிஎம்கே தான். அது எந்த வகையில் சொல்றீங்க? அதுதான் விஜயோட நோக்கமும் கூடன்றது என்னோட பார்வை. நான் என்ன அடிப்படையில்னு சொல்றேன், இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ விஜய் இப்போ 4ஆம் தேதி கூட பேசினார்ல, அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல
பிஜேபியை ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுறாரு. பாஜக பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க, ஸோ நம்ம விழிப்போடு இருக்கணுன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். ஸோ பாஜகவை ஒரு பிளவுவாத கட்சியை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? யார் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்கள தான் பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ ஒன்று, உங்களோட பாஜக எதிர்ப்பு அதிமுகவுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்தும். நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறதால திமுகவோட வாக்குகள் உங்களுக்கு வராது. ஏன்னா திமுகவோட ஓட்டர்ஸுக்கு தெரியும் பாஜகவை எதிர்க்கணும்னா யாருக்கு ஓட் பண்ணணும்னு. ஏன்னா இந்தியா அலையன்ஸில் திமுக ஒரு பார்ட்டாக இருக்காங்க, காங்கிரஸும் அந்த அலையன்ஸோட தான் பார்ட்டாக இருக்காங்க. நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபி அப்போஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் பாஜக அட்டாக் பண்ணுறது யாருக்கு டேமேஜ் ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்தும். இது ஒன்று. ஸோ இது பாஜக எதிர்ப்பு, விஜயோட பாஜக எதிர்ப்பு. ரெண்டாவது, விஜயோட திமுக எதிர்ப்பு எடுத்துப்போம். திமுகவை அட்டாக் பண்ணியும் அவர் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டே இருக்கார். இது யாரோட பொலிட்டிக்ஸு? இது ஏடிஎம்கேயோட பொலிட்டிக்ஸு. ஸோ இப்போ நான் செஞ்சிட்டு இருக்க வேலையை நீங்களும் செய்கிறீங்கன்னா என்ன ஆகும்? நான் செய்யக்கூடிய வேலையால் வரக்கூடிய அந்த லாபத்தை 2 பேரும் பகிர்ந்துப்போம் இல்லையா? இப்போ நானும் நீங்களும் இதுவே வந்து ஒரு மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்குற மக்களுக்கு விஜய் ஒரு சாதகமாக இருப்பார்ல, மாற்றுக்கான வாக்குகளையும் கொஞ்சம் அவர் டெஃபினட்டாக பெறுவார். என்டிகேக்கும் அந்த வகையில் பாதிப்பு இருக்கும் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் போடுவாங்க டிவிகேவுக்கு. நான் சொல்கிறது டிவிகேவால் மேஜராக இழக்க போகிறது யாருன்றேன். இப்போ என்டிகே பவரில் இருக்கக்கூடிய கட்சியோ ஏற்கனவே பவரில் இருந்த கட்சியோ கிடையாது. அவங்களுக்கு 8% ஓட் ஷேர் இருக்குது. அதில் மேபி ஒரு சின்ன ஒரு நம்பர் வேணால் அங்கே போகலாம். பட் அதிமுகவுக்கு தான் பிக்கெஸ்ட் டேமேஜ்னு அதில். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் ஒரு 30% ஓட்ஸ் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த புது பிளேயர் உள்ள வராரு பாருங்க, இதனால பாதிப்பு வந்து அந்த கட்சிக்கு தான். ஏன்னா அதிமுகவோட அரசியலை தான் இவர் கையில் எடுக்கிறார். அதிமுக செய்யக்கூடிய அதே விஷயத்தை தான் இவர் செய்கிறார். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ டாஸ்மாக் ரெய்ட்ஸ்லாம் நடக்கும்போது இபிஎஸ் அவர்கள் காட்டமாக பேசி அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. ஸோ இப்போ டெல்லிக்கு முதல்வர் போகும்போது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் முதல்வர் அங்கே போகிறாருன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அந்த இஷ்யூவை எடுத்தோடனே டிவிக்கு கையில் எடுக்கல. இபிஎஸ் பேசினதுக்கு அப்புறம் டிவிக்கு அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் டிஎம்கே டாப்பில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணுறாரு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க எல்லாம் போகிறாங்கன்ற மாதிரி குடும்ப அரசியல்லாம் பேசி அட்டாக் பண்ணுறாரு விஜய். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இபிஎஸ்க்கு அந்த கிடைக்க வேண்டிய அந்த மீடியா அட்டென்ஷன் இந்த பக்கம் போயிடுது. ஸோ 2 பேரும் ஒரே அரசியலை கையில் எடுக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அட்டென்ஷன் யாருக்கு கிடைக்குது? ஊடகங்களில் விஜய் கிடைக்குது. விஜய் ஒரு பெரிய ஸ்டார், மேபி அதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்னன்னா இங்கே கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த அரசியலால் வரக்கூடிய லாபம் இருக்கு பாருங்க, அது 2ஆ உடஞ்சு போயிருது. விஜயும் ஏடிஎம்கேவும் அதை பகிர்ந்துக்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் டிஎம்கேக்கு தான். அப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுகவோட எதிர்ப்பு 2ஆ உடையும் போது லாபம் வந்து திமுகவுக்கு. இது தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா நமக்கு தெரியல. பட் யூஸ்வலா அரசியல்ல ஒரு கட்சிக்கு ஒருத்தரால லாபம் ஏற்படுதுன்னா அது சாதாரணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஸ்டூடாக தான் இருப்பாங்க. நம்ம பேசுனது தான். இப்போ செயற்கையாகவே வந்து விஜய் வந்து வளர்த்தி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து போகுது. விஜய் வளர்த்தி விடுறதுனால சீமானுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ சீமானோட அரசியல் அவர் சொன்னதுக்கு அப்புறம் மும்முனை போட்டின்னு இவங்க முனையத்தோட படத்தை வந்து போட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் கட்சியே இல்லாத மாதிரி கொஞ்சம் இக்னோர் பண்றாங்கல்ல. டெஃபினட்டாக சீமானுக்கும் என்டிகேவுக்கும் சின்ன பாதிப்பு இருக்கும். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா இது டெம்பரரியான ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். கமல்ஹாசன் மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வராரு, 2 வருஷம் அரசியல் பண்றாரு, அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். ஏன் அவரால் பெருசாக அரசியல் பண்ண முடியல? ஏன்னா கொள்கை, சித்தாந்தம், மக்கள் மேல அன்பு, உங்க கட்சிக்கான ஒரு அரசியல் இதெல்லாம் இல்லாமல் இருந்தா நீங்க ரொம்ப தூரம் போக முடியாது. ஒரு எலெக்ஷன் நீங்க கண்டெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வராது. அரசியல்ன்றது வந்து இல்லை, அவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரலாக 2மே பண்ணிட்டு இருந்தாரு. சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு. இவர் சினிமா விட்டுட்டு தானே வராரு. ஃபுல் டைம் பண்ணும்போது அது வேற விஷயம்ல. தெரிலங்க, நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். பெரிய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எதுவும் நம்ப முடியாது. இப்போ நானும் நீங்களும் சாதாரணமாக சொல்லிடலாம், நாலுலேருந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு நான் சொல்லிடலாம். எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண சாமானியன். ஆனால் பெரிய தலைவர்கள், பெரிய நடிகர்கள்லாம் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பாதிப்பு சுற்றி இருக்கவங்களுக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால தேவைன்னா கூட்டணி வைப்பாங்க, வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தேவைன்னா வைப்பாங்க, மாற்றிப்பாங்க அவங்க ஸ்டாண்டை, அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் என்ன விஷயம்னா இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அரசியல் இல்லை, டிவிகே கிட்ட பெரிய ஒரு அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது வெறுமனே உங்களோட திரைக்கவர்ச்சியை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அரசியலில் ஜெயிச்சிட முடியாது. அரசியல் அப்படின்னா என்ன? பொலிட்டிக்ஸ்னா என்ன? பொலிட்டிக்ஸுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ் கரெக்டாக இருந்தால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பொலிட்டிஷியன்ஸ் கரெக்டாக இருக்காங்கன்னா மக்கள் நல்லா செழிப்பாக வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு செயல்பாடும் மக்களை பாதிக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் மக்களும் வாக்களிப்பாங்க.
சும்மா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்னு நினச்சிலாம் ஓட் போட மாட்டாங்க. அப்படி ஓட் போட்டிருந்தா அமெரிக்காவில் டாம் க்ரூஸ் தான் பிரசிடென்ட் ஆவார், பிரிட்டனில் ஜேம்ஸ் பாண்ட் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். ஸோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. பொலிட்டிக்ஸ் வேறு. நீங்கள் ஏப்ரஹாம் லிங்கனாக இருக்கலாம், மார்ட்டின் லூத்தர் கிங்காக இருக்கலாம், இவர் நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம், யாசர் அரஃபத்தாக இருக்கலாம். இவங்கெல்லாம் நான் சினிமா ஸ்டார்ஸா என்ன? ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிறவங்களாம் சினிமா ஸ்டார்ஸ் கிடையாது. அவங்க லீடர்ஸ். அவங்க லீடர்ஸோட வேலை என்னன்னா மக்களை லீட் பண்ணணும், சொசைட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கான அரசியல் இவர் கையில் இருக்கான்னு பார்த்தா இவர்கிட்ட இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணலான்னா ஒரு டெம்பரரியாக டேமேஜ் ஏற்படுத்தலாம். இப்போ என்டிகே நாங்கள் தான் மாற்றுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் நாங்கள் மாற்றுன்னு பேரலாக இவங்களும் பேசுகிறாங்க. அந்த வகையில் கொஞ்சம் பேர் அவங்களை நம்பி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் லாங் ரன்னில் தெரிஞ்சிடும் இல்லையா, யார் மாற்றுன்னு தெரிஞ்சிடும். 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் கமல்ஹாசன் மாற்றா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதே தான் இதுவும். உங்களுக்கு அரசியல்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. மக்கள் பேசி பேசி ஒரு நாள் போர் அடிச்சிடும். புதுசாக வரும்போது நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். உங்களுக்கு அரசியலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் டக்குன்னு பேக் ஆஃப் கார்ட்ஸும் வாங்கல, டக்குன்னு கீழெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால நான் இதை பெரிய பாதிப்பாக பார்க்கல. டெம்பரரியாக சின்ன பாதிப்பு ஏற்படுத்துவார். இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் 26ல. எஸ், அதுதான் கேட்க வந்தேன். இவர் தனியாக நிற்கிறதுனால திமுகவுக்கு தான் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஓட்டு எங்கேயுமே பிரியாது. ஒரு சில ஓட்டுகள் மட்டும் இந்த பக்கம் போகும். அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு வலிமையா இருக்கும். ஒரு லாஜிக் இப்போ சொல்றேன். இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. மக்களுக்கு திமுக மேல அதிருப்திகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளை தாண்டி புது கட்சிகளும் நிறைய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வச்சு மட்டும் சொல்றீங்களா? நான் சொல்றது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாவே எடுத்துக்கோங்க. ஒரு 30 இயர்ஸா நீங்க எடுத்துக்கோங்களேன். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎம்கேல இருந்த ஓட் ஷேரும் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு. ஒரு சிங்கிள் பார்ட்டி அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு. ஏடிஎம்கேவுக்கும் இது பொருந்தும். ஸோ அதனால டிஎம்கேவோட ஓட் ஷேர் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இப்போ திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட்ஸ் கம்மியாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு பாருங்க, அது சதறி இருக்கு. அதிகமாக இருந்தாலும் அது சதறி இருக்கு. அதை கன்சாலிடேட் ஆக விடாமல் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரித்து வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு சைடில் ஏடிஎம்கே இருக்காங்க, இன்னொரு சைடில் பிஜேபி, இன்னொரு சைடில் டிவிகே, இன்னொரு சைடில் என்டிகே. ஸோ எல்லாம் 4 பக்கமாக எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் அஃப்கோர்ஸ் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துருக்காங்க. அப்படி பார்த்தா கூட 3 ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இதை தாண்டி திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெரிய அரசியலை கையில் எடுத்துட்டாங்க, மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இது எப்பவுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகும். ஏன்னா இப்போ விஜயுமே வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் பேசுகிறது. அதெல்லாம் பேசும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அவங்க இப்படியே விட்டுட்டே இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பாயிண்ட்ல ஏடிஎம்கேவை நம்பி பிரோஜனமா இல்லையான்னு பார்ப்பாங்க, பாஜகவை நம்பலாமான்னு பார்ப்பாங்க, என்டிகேவை நம்பலாமான்னு பார்ப்பாங்க. ஸோ எதுவும் பலன் கொடுக்கல அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ஏதாவது ஒரு அரசியல் சக்தியை நோக்கி அவங்க கன்சாலிடேட் ஆவாங்க. இப்படி பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு டெம்பரரியா டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் நாளைக்கு இதே மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் சக்தியை சுற்றி இந்த ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகும். நான் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் சொல்ல, டெஃபினட்டாக அது கன்சாலிடேட் ஆகும். அப்படி ஆகும்போது திமுகவுக்கு பிரச்சனை வராது. ஓகே, இப்போ பாஜக அதிமுக கூட்டணிகளே வந்து கூப்பிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்களை வந்து நயனார் அவர்களே வந்து 2 டைம் கூப்பிட்டு இருந்தாரு. விஜய் வந்தால் நல்லா இருக்கும் வரணும் அப்படின்னு. தமிழிசை அவங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. பிறந்தநாளுக்குள்ள ஜனநாயகனே அப்படின்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வந்தால் இங்கே வலிமையாகும்ல. ஆனால் எதுக்கு ஒரு வலிமை ஆக்கணும்? இப்போ எந்த தலைவராகவும் இருக்கட்டும், இப்போ என்டிகே சீமான் வந்தால் கூட தான் இந்த அலைன்ஸ் பலமாகும். திமுக வீழ்த்துவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் என்டிகேவை தியாகம் பண்ண சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அவங்க அப்படி வந்தாங்கன்னா அந்த கட்சி காலி ஆயிரும்ல. ஸோ எல்லா தலைவரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, எனக்கு அதில் என்ன லாபம்? திமுகவை வீழ்த்தணும், அதனால ஒரு அணியில் சேருவோம்லாம் எவனுமே யோசிக்க மாட்டான். எனக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, என் கட்சிக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, என் கட்சியோட எதிர்காலத்தை நடக்க வைக்க முடியாதுல்ல. அதே இது விஜய்க்கும் அப்ளை ஆகும். விஜயை பொறுத்தளவில் விஜய் வந்து அந்த அலைன்ஸ் வந்து சேரணும்னா திமுகவை வீழ்த்தணும் வாங்க அப்படின்னா ஓகே, அது உங்களுக்கு லாபம், எனக்கு என்ன லாபம் தான் யோசிப்பாங்க. விஜயை பொறுத்தளவில் ஒன்று அவருக்கு ப்ரூவன் ஓட் ஷேர் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரோட பேச்சுவார்த்தையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு அவரோட பேசி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சீட் ஷேரிங்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். 2வது, விஜய் ஒரு பெரிய ஸ்டார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா மக்கள் மத்தியில் அவரோட அந்த இமேஜ் எல்லாம் உடஞ்சு போயிடும். முதல் எலெக்ஷன்லேயே போய் இபிஎஸ்ட காம்ப்ரமைஸ் ஆகி ஜூனியர் பார்ட்னராக மாறிட்டாருன்னா அப்போ நீங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு புதுசாக இது கட்சியெலாம் ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டே போய் அங்கே போய் சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்புறம் முதல் எலெக்ஷனில் ஒரு புது கட்சி, அதுவும் நடிகர் ஆரம்பிக்கிற புது கட்சிங்கும் போது உங்களுக்கு இந்த மாற்று அரசியலுக்கான வாக்குகள், யங்ஸ்டர்ஸோட வாக்குகள்லாம் வரும். அது நீங்கள் தனியாக இருந்தால் தான் வரும்.
நீங்க போய் எடுத்த உடனே அங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குகளும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுவும் போக விஜய் நான் சொன்னது போல அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவுக்கு எதிராக திமுகவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் பண்ணல. மேலோட்டமா பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு அரசியல் மாதிரி இருக்கும், திமுக எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கையில் எடுக்கக்கூடிய அரசியலால ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னு பார்த்தா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிமுகவுக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக போய் அவர் சேர்ந்துட்டாருன்னா டிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படும். ஆனால் அதை பண்ண மாட்டாருன்றதான் என்னோட நம்பிக்கை. இப்போ இது வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் டிராவல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரூட்ல டிராவல் பண்ணியிருக்காருல்ல, அது சும்மா ஏதோ எதாச்சும் இந்த இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி மாநாடு, அப்பப்போ மாநாடுலாம் போடுறாங்க, செயற்குழு கூட்டம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மாநில மாநாடு அப்படின்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க. எப்படி இவங்க கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி போயிட்டு இருக்காங்களா, ஒரு மேலோட்டமாக இருக்காங்களா உங்களுடைய பார்வையில்? இப்போ அரசியலையும் மக்களையும் பிரிச்சுட்டாங்க. அது இப்போ திமுகவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாஜகவோட கேம் பிளான். அது நார்த்தில் பாஜக எப்படி பண்ணுவாங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டாங்க, இஷ்யூஸ் பற்றி பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க. இந்த மாநிலம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே புதுசாக இன்னொரு மாநிலத்தோட எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போக ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இந்த எலெக்ஷனில் 100 சீட் வாங்குவோம், 200 சீட் வாங்குவோம், நாங்கள் ஸ்வீப் பண்ணிடுவோம், ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பெரிய இந்த மாற்றம் பண்ணுவோம், அது இதுன்னு எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவும் அதை தான் பண்ணுறாங்க. முதல்வர் பார்த்தோம்னா 200 சீட்ஸ்க்கு மேலே ஜெயிப்போன்றாரு, 234ன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிரந்தர திமுக ஆட்சின்றாரு, 26, 31, 36 எல்லாமே திமுக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ பெரிய கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நிரந்தர திமுக ஆட்சின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப பிற்போக்குதனமான வாதம் அது. பட் எனிவே அவர் அதெல்லாம் சொல்கிறாரு. இல்லை, இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். உங்களுக்கு கட்சியில தூக்கி பிடிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னு பார்க்குறேன். உங்களோட வேலை வந்து இஷ்யூஸை பேசணும். நீங்கள் இஷ்யூஸை பேசாமல் 200+ சீட்ஸ் நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுது, நம்ம ஊடகவியலாளர்கள்லாம் அதுக்கப்புறம் திமுக 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார்களா, முதல்வர் இப்படி சொல்வது கரெக்டா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. 26 வரைக்கும் வெயிட் பண்ணினா ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்தால் திமுகவுக்கு 200 வருதா, 150 வருதா, 100 வருதா தெரிஞ்சு போயிடும். அதை உட்காந்து நீங்கள் 2 வருஷமா டிவைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் முதல்வர் பேசும்போது மீடியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதான் அவர் பேசுகிறார். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு பெரிய ஒரு தலைவராக இருக்காருன்னா இஷ்யூஸை கையில் எடுக்கணும். இஷ்யூஸ் அவர் கையில் எடுக்கும்போது மீடியாவும் அடுத்த இஷ்யூஸை கையில் எடுத்து பேசுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்கணும். கரெக்டான இஷ்யூஸை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பேசணும். நீங்கள் இந்த மாதிரி 200+ பேசுனீங்கன்னா அப்புறம் நம்ம டைம் அவங்களும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, மீடியாவும் நம்ம நேரத்தை தான் வீணடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இஷ்யூஸை பேசினாதான் மக்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதை பேசாமல் வெறுமனே அரசியல் பேசுறது, சென்டர்லையும் இருக்கட்டும் ஸ்டேட்லையும் அரசியல் பேசுறது. விஜய் பண்ணுறதும் அதுதான். விஜய் இஷ்யூவே பேசாம செயற்குழு, பொதுக்குழு, கட்சி மாநாடு, அது உங்க கட்சி பிரச்சனைப்பா. அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க கட்சி வந்து ஒரு கட்சி வளர்க்கறதானே பார்த்துட்டு இருப்பாரு. உங்க கட்சியோட வளர்ச்சி மக்களை சார்ந்து இருக்கணும். உங்க கட்சியோட வளர்ச்சி வந்து நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களை ஒன்று சேர்த்து மக்களை ஒருங்கிணைத்து மாற்றங்களை கொண்டு வரும்போது உங்க கட்சி வளரணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க நான் ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுவேன். இல்லை, எஸ்டாப்ளிஷ் ஆகாமே எப்படி வந்து ஒருத்தர் போராட்டத்தில் இறங்குவார் நினைக்கிறீங்க? எஸ்டாப்ளிஷ் எதுக்கு? இப்போ சீமான் என்ன பண்ணாரு, களத்தில் இறங்கி போராடி இருக்காரு. திருமாவளவன் என்ன பண்றாரு? இப்போ விஜயோட சின்ன கட்சியாக தானே இருக்கும் திருமாவளவனோட கட்சி. அவங்க எவ்வளவு போராட்டங்கள் பண்றாங்க. கம்யூனிஸ்ட்ல எடுத்துப்போம், 2% ஓட்ஸோ 1% ஓட்டோ 1.5 2 இருக்குன்னு வச்சுப்போம். விஜய் கண்டிப்பா அதுக்கு மேல இருக்கும்ல ஓட் ஷேர். இவங்கெல்லாம் பண்ணலையா? உங்களுக்கு என்ன வேணுங்க களத்தில் இறங்கி போராடுறதுக்கு? ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க தாராளமா இறங்கி பண்ணலாம். ஆனா நீங்க இஷ்யூஸை கையிலேயே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இஷ்யூஸை கையில் எடுக்காம நீங்க எப்படி எலெக்ஷன் அப்ரோச் பண்றீங்கன்னா, எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன அதிகாரத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு வாகனமா நீங்க பாக்குறீங்க எலெக்ஷனை. எலெக்ஷன்றது அப்படி கிடையாது, அரசியல்ன்றது அது கிடையாது. அரசியல்ன்றது நீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, சொசைட்டில மாற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு டூல். அதை அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க எலெக்ஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸையே உங்க சுயநல பார்வையிலிருந்து பாக்குறீங்க. நான் அந்த இடத்துக்கு வந்து உட்காரணும், அதிகாரத்துக்கு வந்து உட்காரணும், அதுக்கு நான் எலெக்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நீங்க பாக்குறீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அதுல விஜய்க்கு லாபம் இருக்கலாம், விஜய் கட்சிக்கு உங்களுக்கு லாபம் இருக்கலாம், எனக்கு என்ன லாபம் இருக்கு, அதுல மக்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஸோ நான் அதான் சொன்னேன், இப்போ பிஜேபி எப்படி அரசியல் பண்றாங்களோ, திமுக எப்படி அரசியல் பண்றாங்களோ அதே மாநில விஜய் பண்றாரு. திமுக இந்த மாதிரி அரசியல் 60 இயர்ஸ் முன்னாடி பண்ணல. அதிகாரத்துக்கு அவங்க வரும்போது இந்த மாதிரி அரசியல் பண்ணி வரல. அவங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டங்கள் நடத்தி அதிகார வர்க்கத்தை சேலஞ்ச் பண்ணி பவருக்கு வந்தாங்க. பிஜேபியும் அப்படிதான். ஸோ அவங்க இன்னைக்கு இந்த அரசியல் பண்றாங்கன்னா நேத்து கஷ்டப்பட்டு தான் பவருக்கு வந்தாங்க. காங்கிரஸும் அப்படிதான். நீங்க வரும்போதே பிஜேபி ஸ்டைல் அரசியல் பண்றீங்க, இஷ்யூஸ் எல்லாம் டச் பண்ண மாட்டேன்றீங்க. இது அபத்தமா இல்ல இருக்கு.
ஓகே, இப்போ இஷ்யூ டச் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே வந்து நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு அரசியல்வாதியோட வேலை, ஒரு அரசியல் கட்சியோட வேலையே மக்கள் பிரச்சனைகளை பேசுறது தான்ல, மக்களுக்கு நல்லது இப்போ பண்ணும். விஜய் ஒருவேளை களத்தில் இறங்கி அவரே இறங்கி ஒரு போராட்டம் பண்றாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இப்போ அஜித்குமார் விஷயத்துக்கு கூட வச்சு அவரே தான் வந்து பண்ணும், வேற யார் வந்து பண்ணுவா? அப்போ வந்திருக்காருல்ல, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. எந்த தலைவர் போய் பார்த்தாங்க? அதுக்கப்புறம் தானே பார்த்தாங்க. அவர் போய் பார்த்தது ஒரு விஷயம். ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கலாக நீங்கள் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அவர் இதுக்கு முன்னாடியுமே ஸ்னோலின் வீட்டுக்கு போனாரோ, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கும் போனாருன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியுமே போயிருக்காரு. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் இப்போ அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கணும், அரசியல் இலக்கும் இருக்கணும். நான் அரசியல் இலக்குன்னு சொல்றது நான் சிஎம் ஆகிறது அரசியல் இலக்குன்னு சொல்லல. தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க, எப்படி அதை மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்ற ஒரு கேம் பிளானும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருந்ததுன்னா கஸ்டோடியல் டெத்தை ஒரு இஷ்யூவா நீங்க எடுத்துருப்பீங்க. கஸ்டோடியல் டெத் வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. அதிமுக காலத்தையும் நடந்துட்டு இருக்கு, திமுக பீரியட்லையும் 25 கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு இஷ்யூவும் கையில் எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது, கஸ்டோடியல் டெத்துன்னு வரும்போது ஏதோ இந்த நிக்கிதான்ற பெண் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லாட்டி ஒரு 2-3 அந்த 5 போலீஸ்காரன் சம்மந்தப்பட்ட விஷயமோ கிடையாது. டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் அடி தாங்காம இறந்துட்டாரு, ஆனா ஏகப்பட்டவர் அடி வாங்கியிருப்பான், டார்ச்சரை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவன்லாம் இறந்துருக்க மாட்டான், ஆனா அவன் பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா டிபார்ட்மெண்ட்ல அபியூஸ்ன்றது கீழே வரைக்கும் இருக்கு, நிறைய நடந்திருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பேசப்படாமல் போயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மாற்றம் ஏற்படுத்தலாம், இங்கே போலீஸை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இது யாரோட பொறுப்பு? இப்போ சிஎம்மோட ஃபெயிலியர், சிஎம்மோட டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பொலிட்டிக்கலாக நீங்கள் சிஎம் மேலே அழுத்தம் போடணும். சிஎம் மேலே அழுத்தம் போடும்போது அவங்க அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டிய வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஓகே அஜித்குமாரோட ஃபேமிலியை நீங்கள் போய் பார்க்குற சந்தோஷம் தான். அதை தாண்டி அது மட்டுமே சார்ந்த விஷயம் கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிற சங்கடமே என்னன்னா, அஜித்குமார் ஃபோக்கஸ்டாகவே இது ஃபுல்லாக மாறுது. அஜித்குமார் அவரோட ஃபேமிலி அதை ஃபோக்கஸ்டாக மாறுது. ஸோ அஜித்குமாரோட ஃபேமிலிக்கு பட்டா கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறாங்க, அது போக அவரோட தம்பிக்கு ஏதோ ஜாப், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க. அப்போ ஓகே இதெல்லாமே கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்குலாம் அப்போ ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் மட்டும் இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடிலாம் ஏன் கொடுக்கல? அது காரணம் இப்போ மீடியா மக்கள்லாம் பேசுகிறாங்க, அதனால இது அப்படியே கொஞ்சம் அப்படியே காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அவ்வளோதான். நிஜமாவே அக்கறை இருந்தால் இது தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கணும்ல, இதுக்கு முன்னாடி நடக்கும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அப்படி இருக்காங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க அதிகாரத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது இப்படி தான் அப்படியே பூசி மொழிகி அதை ஓரங்கட்ட தான் நினைப்பாங்க அதை. ஆனால் நீங்கள் கீழே இருந்து வரீங்க, அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க எங்கெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் தோண்டி வெளியே கொண்டு வரணும். அவன் மறைக்க ட்ரை பண்ணுறதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க கூட நின்று நீங்கள் நாளைக்கு இது நடக்கக்கூடாது. அஜித்குமாரோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் அங்கே வேலை கிடையாது. இது மாதிரி நாளைக்கு வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். இது ஒரு இஷ்யூ. இதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் களத்தில் இறங்கணும். அதான் உங்கள் வேலை. அப்படி நீங்கள் பண்ணும்போது அடுத்தது நேச்சுரலாக அடுத்தது நீங்கள் வேகமாக ப்ரொஆக்டிவாக நீங்கள் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது புதுசாக யங்ஸ்டர்ஸை கையில் வச்சுக்கூடிய சீமானுக்கே இப்போ சேலஞ்சாக இருக்கும். அப்போ அவரும் கூட போட்டி போட ஆரம்பிப்பார். புதுசாக மற்ற ஆட்களும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுதான் வேணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.